வெல்கம் டு மாசா டிஃபென்ஸ் அகாடமி. ஸோ ஆர்மி அக்னிபாத் எக்ஸாமுக்கான தமிழில் ஸ்ட்ராட்டஜிக்கு புக் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்மி அக்னிபாத் எக்ஸாம். ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் எழுத முடியும். ஸோ இந்த டைம் தமிழில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எக்ஸாம் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ ஜிடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜிகேக்கு வந்து 15 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நர்சிங் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நாம இந்த புக்கை எல்லா ஆர்மி எக்ஸாமுக்கும் ஜிகே நீங்க யூஸ் பண்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பா 100% ஆர்மி எக்ஸாமோட பேட்டர்ன்ல இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 100% வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், ஆர்மி எக்ஸாமோட பேட்டர்ன்ல இருக்கும். நீங்க கண்டிப்பா இதை நம்பி படிக்கலாம். கண்டிப்பா நீங்க 15 மார்க் நிச்சயமா உங்களால வாங்க முடியும். ஸோ இந்த டைம் வந்து தமிழ்ல எக்ஸாம் போட்டிருக்காங்க. எக்ஸாம் ஈஸியா இருக்குன்னு நினைக்காதீங்க. எக்ஸாம் ஈஸியா தான் இருக்கும், எல்லாருக்குமே ஈஸியா இருக்கும். புரியுதா? உங்களுக்கு மட்டும் ஈஸியா இருக்காது, எல்லாருக்குமே ஈஸியா இருக்கும். ஸோ நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ கட் ஆஃப் மார்க் அதிகமாக தான் வரும். ஸோ நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, விளையாடுறாதீங்க, படிங்கன்னு சொல்றேன். விளையாடாம படிங்க. நீங்க படிச்சு அக்னிபாத்துக்குள்ளாடி நீங்க போனா கூட அடுத்தது வந்து நீங்க வெளியில வந்தா கூட உங்களுக்கு எஸ்எஸ்சி ஜிடி போலீஸ் எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம்ல நிறைய ரிசர்வேஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. அதனால படிக்கிற வேலையை மட்டும் தைரியமா பண்ணுங்க. சரியா? இந்த புக்கை பத்தி டீட்டெயிலா பார்த்துடலாம். ஸோ இந்த புக்கு தேவைன்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 9384417810. சரியா? ஸோ இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 300 வரும். சரியா? அந்த புக்கோட பிரைஸ் வந்து எவ்வளோ வரும், 300 வரும். கொரியர் சார்ஜ் எல்லாம் சேர்த்து உங்க வீட்டுக்கே நீங்க என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு என்ன பண்ணிடுவாங்க, கொரியர் அனுப்பிடுவாங்க. ஸோ தேவை இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு. சரியா? மொத்தமே 100 காப்பீஸா நம்ம என்ன பண்ணிருக்கோம், பிரிண்டிங் வந்து கொடுத்துருக்கோம். 100 காப்பீஸா பிரிண்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான், வேற எங்ககிட்டயும் கிடையாது. ஸோ இதுக்கு அப்புறம் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குதோ அதை பார்த்துட்டு தான் நாங்கள் போடுவோம். ஸோ தேவை இருக்கிறவங்க உடனே இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, ஆர்டர் போட்டுக்கோங்க. ஸோ டாபிக்ஸ் பத்தி நம்ம புக் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ ஜிகே டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமஸ் ஃபெஸ்டிவல்ஸ், பிரபலமான திருவிழாக்கள். ஸோ பைலிங்குவல்ல இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ்லயும் இருக்குது, தமிழ்லயும் இருக்கு. எல்லாமே பைலிங்குவல நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரெடி பண்ணிருக்கோம். இது வந்து ஒரு டெமோ பேஜ் மட்டும் தான். சரியா? ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டாபிக்லையும் இந்தியாவோட டிஃபென்ஸ் சிஸ்டம், இம்பார்ட்டன்ட் டேஸ், ஸ்போர்ட்ஸ், நேஷனல் ஸ்போர்ட்ஸ்குள்ளே நிறைய இருக்கும், டேம்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதில் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சரியா? கிட்டத்தட்ட 42 ஸ்ட்ராட்டஜிக்கு டாபிக் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதுல நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்ட்ராட்டஜிக்கு மட்டுமே. சரியா? இது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணி ரெடி பண்ணிருக்கோம். கண்டிப்பா இதை தாண்டி மேக்ஸிமம் என்ன பண்ணாது, கொஸ்டின்ஸ் வராது. நீங்க தைரியமா என்ன பண்ணலாம், படிக்கலாம். சரியா? ஸோ இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா பாலிட்டில இருந்து எப்படியுமே கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ பாலிட்டி, அதுக்கப்புறம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஹிஸ்டரி மாதிரி டாபிக் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆட் பண்ணி வச்சிருக்கோம். சரியா? ஸோ பாருங்க, ஒரு ஃபர்ஸ்ட் டாபிக் மட்டும் நான் டெமோ கிளாஸ் காட்டி தரேன். ஸோ பிரபலமான திருவிழாக்கள், ஃபேமஸ் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படிங்க பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்களா, உகதி பண்டிகை. ஸோ இங்கிலீஷ்ல இருக்குது, தமிழ்ல இருக்குது. ஆந்திர பிரதேசம். சித்ரா மந்த் ஆஃப் ஹிந்தி காலண்டர், ஹிந்தி நாட்காட்டியின் சித்திரை மாதம். இந்த மாதிரி தெளிவா வந்து இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் கொடுத்துருக்கோம். ஸோ இது மட்டும் கிடையாது, ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா இந்த லெசன்ல கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின். சரியா? ஸோ இந்த லெசன்ல ப்ரீவியஸ் கொஸ்டின் 2024 கேட்டிருக்காங்க. The Ran Utsav is a festival celebrated in. சரியா? ரான் உற்சவ் என்பது பின்வரும் எந்த இடத்தில் கொண்டாடப்படும் திருவிழா ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குஜராத். சரியா? ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆர்மி எக்ஸாம்ல கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன பண்ணிருக்கோம், அந்தந்த சாப்டர்ஸ் கீழே நம்ம என்ன பண்ணிருக்கோம், வச்சிருக்கோம். சரியா? இதுல பார்த்தா தெரியும் ரான் உற்சவ் அப்படிங்கிறது எங்க கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த இருக்குல்ல, ரான் உற்சவ் குஜராத், ஃபெஸ்டிவல் ஆஃப் டான்ஸ், நடன விழா. சரியா? ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக இருக்கும். நீங்கள் வந்து தைரியமாக வாங்கி என்ன பண்ணலாம், படிக்கலாம். ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த புக்கு வந்து வெறும் 100 காப்பி தான் நம்ம பிரிண்ட் போட்டிருக்கோம். ஸோ தேவை இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 9384417810. சரியா? ஸோ தமிழில் புக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணுறோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஜென்ரல் சயின்ஸும் மேக்ஸுக்கான புக்குமே நம்ம என்ன பண்ணுவோம், தமிழ் வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்ஸ்டியூட் என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா நம்ம இன்ஸ்டியூட் வந்து நீங்க ஆர்மி எக்ஸாம் போறதுக்கு நிச்சயமா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.